வெல்கம் எவ்ரி ஒன் டு ஸ்டடி ஜோன் எஸ்எஸ்சி. நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 3 ஆஃப் டார்கெட் 100/100 சீரீஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அண்ட் ஏவி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் போடுங்க. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு ஸ்டடி ஜோன் எஸ்எஸ்சி. டன். குட் ஈவினிங். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டோட ஒரு செக்ஷனல் டெஸ்ட் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாருக்காவது ஆலிவ் போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கோட் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ ஜோன் 60 அப்படிங்கிற கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆலிவ் போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? ஸோ ஜோன் 60 அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஆல்சோ இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஸோ நம்ம லைவில் சால்வ் பண்ணுறதே கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎலோட மெயின்ஸ் டெஸ்ட்டு இப்போ நடந்தது இல்லையா? ஸோ லைவ் டெஸ்ட் ஒன்று. ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டோட ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? ரீட்ரை மோட் கொடுத்துருவோம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் போட்டிருந்தேன். 3 கொஸ்டின் மட்டும்தான் போடாமல் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ அந்த 3 கொஸ்டினையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைவில் கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ மேக் ஷூர் எல்லாருமே உங்களோட பென் அண்ட் பேப்பரோட ரெடியாக இருங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் டு ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் படிங்க. A and B had joined a business in which A invested 60,000 rupees for 1 year and after 3 months from the start of the business, B invested 80,000. At the beginning of the second year, A invested 30,000 more. B withdrew 5,000. At the end of 2 years கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 இயர்ஸ்க்கு எத்தனை மந்த்ஸு? ஸோ 24 months. ஸோ அப்போ இந்த 24 மந்த்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸ்லையுமே டேலி பண்ணணும். ஸோ அவ்வளோதான் மக்களே. அதை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆனது இந்த கொஸ்டினுக்கு வந்துவிடும். ஸோ எல்லோரும் உங்களோட பென் அண்ட் பேப்பர் எடுத்து ரெடியாக வைங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணும்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 1 இயருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு பி. ஸோ அடுத்து 1 இயருக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா அதை 30,000 இன்க்ரீஸ் பண்ணுறாரா? ஸோ அப்போ 60ல் 30 இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 90. ஸோ பி என்ன பண்ணுறாரு? ஸோ ஆஃப்டர் 3 months தான் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ 3 மாதம் பார்த்திங்கன்னா அவர் வரல. அப்போ ரிமைனிங் எத்தனை மாதம்? 9 months. ஸோ அப்போ 80 × 9 ப்ளஸ் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சுது. ஸோ செகண்ட் இயரில் 5,000 வெளியே எடுத்துட்டார். ஸோ அப்போ 5 ரூபாய் வெளியே எடுத்தார்னா ஸோ 75 இன்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ 12 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ இதில் 12 அடிச்சிருங்க, இதில் 12 அடிச்சிருங்க, இதில் 12 அடிச்சிருங்க. ஸோ திஸ் இஸ் 3 4s ஆர். ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆல் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 20 வருமா? டன். ஸோ அப்போ ஆக மொத்தமாக 60 + 90 which is equal to 150. ஸோ 60 + 75 which is equal to 135. ஸோ இதை ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா you will get 10:9. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். வாட் வாஸ் த ப்ராஃபிட் earned by B if distributed half of the total profit equally and the rest in the investment ratio. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபை பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுறாங்க? ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 19 பார்ட்ஸ் இருக்கா? அப்போ 19ஓட ஏதோ ஒரு மல்டிப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அசியூம் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே இருக்க இந்த 19 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃபாக அசியூம் பண்ணுறேன். அப்போ ஒரு ஹாஃப் 19னா இன்னொரு ஹாஃப் எவ்வளோ தான் இருக்க போகுது? ஸோ 19 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த ஹாஃபை ரேஷியோவில் பிரிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு ஹாஃபை ஈக்குவலாக பிரிச்சாங்களா? ஸோ அப்போ ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா ஸோ 9.5 அண்டு 9.5. ஸோ இஃப் யூ ஆட் திஸ் அப்படின்னா ஸோ 19.5 ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 18.5. ஸோ திஸ் இஸ் 39. ஸோ இங்கே எவ்வளோ அப்படின்னா 37. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அட் தி எண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் அ ப்ராஃபிட் earned by B? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இஸ் 35880. ஸோ அப்போ இது கொடுத்துறாங்க அப்படின்னா வாட் இஸ் 37 பார்ட்ஸ் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 34004 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட
ஏஜென்ட் பார்ட்னர்ஷிப் சீரியஸில் சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ இது எக்ஸாம் ஹால்லே எனக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? ஸோ 92 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 92 பார்ட்ஸ். ஸோ இப்போ 92 × 37 which is equal to 74 பேலன்ஸ் ஆகும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 333 வரும். ஸோ ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா 340. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஒரு ஆஃபை ரேஷியோவில் பிரிங்க, இன்னொரு ஆஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக பிரிங்க. தட்ஸ் இட். ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ என் சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The market price of the article A is எவ்வளோ அப்படின்னா 1200 and it has been sold after 2 successive discounts of 15 and 20. அப்போ இதை போட்டால் நமக்கு என்ன வரும்? ஒரு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா மக்களே? ஓகே டன். செகண்ட், the market price of the article is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800. it has been sold at a discount of எவ்வளோனா 8%. அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். கொஷினில் என்ன கேட்குறாங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் விச் ஆர்டிக்கல் இஸ் மோர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 கேஸ் இருக்குது. ஸோ அப்படியே இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸை நான் லெஃப்ட் சைடில் போகிறேன். ஸோ 1200 செல்லிங் ப்ரைஸ் தானே கண்டுபிடிக்கும். அப்போ ரிமைனிங் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 85% ஃப்ராக்ஷன் வேல்யூ 7/20 இன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4/5. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா இதோட மல்டிபிள் எவ்வளோ? 17 × 14. ஸோ 204 × 4 போட்டிங்க அப்படின்னா 816 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். இப்போ செகண்ட் ஒன் கேல்குலேட் பண்ணுமா அப்படின்னு பாருங்கள். என்கிட்ட இருக்கிறதே 800. அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 800ஓட கம்மியாக தானே வரும். ஸோ அப்போ டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஏ தான் பார்த்தீங்கன்னா அதிகம்னு சொல்லிடலாம். ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? யாராவது பேசுங்களேன் ப்ளீஸ். டன். புரிஞ்சுதா? ஸோ நான் ஏவை கண்டுபிடிக்கிறேன். ஏவோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பியோட மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு குறைச்சாங்கன்னா ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. ஈவன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் 8% எவ்வளோ? 64. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 736ன்னு வரும். ஸோ அதே அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரப்போகுது. ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏ தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட், the variance of 25 observation is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81. their mean is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. find the coefficient of variance. ஸோ அப்போ coefficient of varianceக்கு ஃபார்முலா என்னப்பா? coefficient of variance equal to mean by standard deviation. coefficient of variance equal to standard deviation divided by mean into 100. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபார்முலா. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ? 9. ஸோ அப்போ மேலே 9 டிவைடட் பை மீனோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. ஸோ மல்டிப்ளை பை 100 which is equal to 1/6. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் 1/6? ஸோ 1/6ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூனா 16.67. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 16.67. கிளியர்? எஸ் 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 சூப்பர். ஸோ ஹேமஹா வேறு லெவல். ஸோ எல்லாருக்குமே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் போயிட்டு நம்ம ஆளுங்க இப்போ தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஏதோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் principal for 5 years at 10% and 3 years at 4%. அப்போது 5 வருஷத்துக்கு 10% போட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 50% ஆஃப் பிரின்சிபல் என்ன ஆயிருக்குன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருக்கும். இங்கே என்னது? 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4%. அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% ஆஃப் பிரின்சிபல்னு வந்துருக்கும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னா 380. அப்போ 38% ஆஃப் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 380னா 1% எவ்வளோ வருது? is equal to 10. ஸோ அப்போ 100% கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 அப்படிங்கிறது ஆன்சராக வரப்போகுது. ஸோ சேம் ஆப்ஷன் டி. கிளியராக எல்லாருக்கும்? 50%. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12%. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 38%. அதான் கொடுத்துட்டாங்க 318. ஒரே ஸ்டெப்பு தான் மக்களே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுன்னு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே.
Moving on to next question. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ இதுக்கு கொஞ்சம் கான்செப்ட் தேவை. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போடலாம். ஸோ எக்ஸாம்லேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி தான் போடணும். ஸோ இதை நான் டேரெக்டாக போடுறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா சமயம் சால்வ் பண்ணுறேன். 5th கொஸ்டின் வந்து லாஸ்ட்டாக சால்வ் பண்ணோம், ஞாபகப்படுத்துவோங்க மக்களே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 200 men கேன் டூ எ ப்ராஜெக்ட் இன் எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஸ். அப்போ 200 மென்னுக்கு எக்ஸ் டேஸ் ஆகுது. ஸோ 15 women கேன் கம்ப்ளீட் த சேம் ப்ராஜெக்ட் இன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 20 days. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை 60 men in 1 day டு த ஒர்க் டன் பை 45 women in 1 day இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. இன் ஹவு மெனி டேஸ் 40 men கேன் டூ த ஒர்க். ஸோ இதான் மக்களே கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ 20 men கேன் டூ த ப்ராஜெக்ட் இன் எவ்வளோ டேஸு 20x டேஸா? அப்போ 20 into x டேஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் தானே ஈக்குவல் பண்ணோம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 60 men 1 டேயில் பண்ணுற வேலையும், ஸோ 45 women 1 டேயில் பண்ணுற வேலையும், அதோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்கள். ஸோ men by women இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது அடிச்சிங்கன்னா 4 times. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3 times. ஸோ திஸ் இஸ் 1 times. ஸோ திஸ் இஸ் 2 times. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா men by women ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2. ஓகேவா? 3/2. ஸோ அப்போ அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா men and womenோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸு இன்ட்டு, ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஸோ 20 men. ஸோ அப்போ அவங்க எக்ஸ் டேஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தவங்களும் 3 ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அந்த ஒர்க்கும் அதே 15 men ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 days வேலை பார்த்து ஸோ 2 எஃபிஷியன்சியில் பண்ணுறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 40ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் 3 times. ஸோ திஸ் இஸ் 4 times. இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ, ஸோ 2x லெஃப்ட் சைடில் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் எவ்வளோ அப்படின்னா 20. ஓகேவா? ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 20 into 3. ஓகே. ஸோ ஏதோ ஒரு வேல்யூவில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் யார் பண்ணுறா? 40 men. அப்போது 40 men ஒரு மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? 3. அவ்வளோதான். இதை சார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ 3க்கு 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா 400 டிவைடட் பை 40 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ ஹேமஹா வேர் லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் அவங்களோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிப்போம். ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் அவங்களோட எஃபிஷியன்சியை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எஃபிஷியன்சி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தான் என்ன பண்ணால் அந்த எக்ஸு நம்பர் ஆஃப் டேஸையே கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி தான். வழக்கம் போல் போகிற அதே மாடல் தான். பட் அவங்களோட எஃபிஷியன்சியை மட்டும் நம்ம தனியாக இன்னொரு ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து போடணும். ஸோ அக்ஷயா ஹாய். ஸோ என்ன லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் கூடவே சேர்ந்து என்ன பண்ணிட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுவாங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 தானே? ஸோ 10 கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். 2 trains. ட்ரெயின்ஸ்லாம் வந்தாலே பறக்க ஒன்றும் மக்களே. ஓகேவா? 2 trains மூவிங் இன் த சேம் டைரக்ஷன் வித் த ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.6 அண்டு 48.6. அப்போ சேம் டைரக்ஷனால ரிலேட்டிவ் தானே எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ பாருங்கள். ஸோ 7.2 km/h. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஃபாஸ்டர் ட்ரெயினோட லென்த்து 102, ஸ்லோவர் ட்ரெயினோட லென்த்து தான் பார்த்தீங்கன்னா தெரியல. 1 minute 39 seconds என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று கிராஸ் ஆகிடுது. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்லோவர் ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னது? t1 + t2 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ டைம் என்ன கொடுத்துறாங்க? ஸோ மினிட் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 60 minutes + 39 which is equal to 99. ஸோ அப்போ 99 seconds ஈக்குவல் டு ட்ரெயின் 1ஓட லென்த் எவ்வளோ? 102 ப்ளஸ் ட்ரெயின் 2ஓட லென்த்து தான் பார்த்தீங்கன்னா தெரியல, டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ? 7.2 km. ஸோ இதை மீட்டர்/செகண்டில் மாற்றுங்க. ஸோ 36னால் நமக்கு 10. ஸோ 72னா 20. ஸோ அப்படி நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் ஓகே. ஆல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 7.2 × 5/18. If you solve this அப்படின்னா you will get 2.
ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 99 × 2 minus 102 is equal to T2. ஒரே ஸ்டெப்பு தான் மக்களே. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 99 × 2 எவ்வளோ 198 மைனஸ் ஒரு 102. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 96 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ 96 அப்படிங்கிறது ஆன்சராக பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ ரொம்ப ஈஸி. டைம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். ஸோ ஹேமஹா வேறு லெவல். ஸோ 96 தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர். டைம் கொடுத்துட்டான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி எடுத்தோம்? சேம் டைரக்ஷன் சொன்னதால ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம். டன். ஸோ ஆதி சூப்பர். ஸோ ஆதியும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருங்க. ஸோ மற்றவங்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை போடுங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் கிவ் இட் எ ட்ரை. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The profit earned on selling 20 items is equal to the cost price of 4 items. The market price of each item is 124 more than its cost price. If the discount given is 48, then calculate the cost price of each item. இந்த ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா மக்களே? ஸோ இந்த மாதிரி நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா சம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு CP/SP ரேஷியோ தானே நமக்கு தேவை. ஈக்குவலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? காஸ்ட் ப்ரைஸாக. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ 20. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் இன்னொன்று தேவை. அப்போ 4 ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இன்னொன்று இருக்குது. ஸோ அப்போ 20 + 4 which is equal to 24. ஸோ அப்போ ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:6. ஓகேவா? டன். புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x அப்படின்னு எடுங்க. ஸோ 5xலேருந்து அதுதான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். அதில் வந்து மார்க் பண்ணுறது எவ்வளோ மார்க் பண்ணுறாங்க? 124. அப்போ 124 மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. அப்போ இதுலேருந்து 48 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நமக்கு என்ன வந்திருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் வந்திருக்குமா? which is equal to 6x. ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ x is equal to இதில் ஒரு 24 போயிடுச்சு, அதில் ஒரு 24 போயிடுச்சுன்னா 76. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஐட்டம். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 5xன்னு எடுத்துருக்கோமா? இப்போ 5xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் பாதி 380. ஓகேவா? இதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா 380. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 124 மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 15 to 20 செகண்டில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 380 தான். ஓகே, டன். ஸோ ஆதி சூப்பர். ஸோ 380 தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ தேவயானி வேறு லெவல். ஸோ ஹேமஹா சூப்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 380. வேறு லெவல் பண்ணுறீங்க எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 2x square plus x minus 5 is equal to 0. What is the value of 4x power 4 plus 4x cube? ஸோ இதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேவயானி குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ 2x square plus x minus 5ஓட வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4x power 4. அப்போ அப்படியே இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட ஸ்கொயர் அப்படியே இங்கே கேட்குறாங்களான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது 2x square, அவங்க கேட்குறது 4x power 4. ஸோ அப்போ அதோட டைரக்ட் வேல்யூஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ அப்படியே இதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 2x square ப்ளஸ் x minus 5 is equal to 0. ஸோ அப்போ அப்படியே 2x square ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 5. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். பண்ணால் 2a square plus b square plus 2 into a into b is equal to 5 square. So if we solve this அப்படின்னா 4x power 4 plus x square plus 4x power 3 is equal to 25. நமக்கு என்ன கேட்குறாங்க? 4x power 4ம் 4x cube மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 4x power 4 4x cube அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா the answer will be 25 minus x square. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ தேவயானி வேறு லெவல். ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஏன்னா 25 minus x square. ஸோ ஜஸ்ட் இதோட ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அதான் கேட்குறாங்க. ஹேமஹா சூப்பர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஆன்சர் செக்கிங்காக நம்ம பியை தொட்டு பார்ப்போம். எஸ், பி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் மக்களே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சம்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடக்கூடாது. ஸோ 1/cos θ ப்ளஸ் 1/tan θ மைனஸ் சீக்கன் θ. ஸோ எப்பவுமே டினாமினேட்டரில் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? டினாமினேட்டரில் இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போவுமே நியூமரேட்டருக்கு தானே கொண்டு போகிறோம். அப்போ நமக்கு 1/cos θ மைனஸ் 1/tan θ மைனஸ் சீக்கன் θ இதான கொஸ்டினாக இருக்குது. ஸோ அப்போ 1/cosோட வேல்யூ எவ்வளோ வரும்? சீக்கண்ட் வரும். மைனஸ் இப்போ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan மைனஸ் சீக்கண்ட் மக்களே. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? சீக்கண்ட் மைனஸ் tan இஸ் ஈக்குவல் டு 1/secant ப்ளஸ் tan. ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் திஸ் வில் பி அப்படியே இதோட என்டையர் மைனஸாக. அப்போ நீங்கள் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அது டேரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்டையரில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ எனக்கு மைனஸ் ஆஃப் சீக்கண்ட் θ ஆன்சர் என்ன வருது? இதுக்கு tan θங்கிறது ஆன்சராக வருதா? டன். ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா தப்பாயிருச்சு. ஸோ இதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ சீக்கண்ட் θ ப்ளஸ் tan θ வரும். ஆனால் ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் சீக்கண்ட் θ மைனஸ் tan θ அப்படிங்கிறது மேலே வந்துடும். ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா யூ வில் கெட் மைனஸ் tan θ ஆஸ் தி ஆன்சர். ஸோ மைனஸ் tan θ வரும் மக்களே. ஸோ வெறும் tan θ கிடையாது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. ஸோ மைனஸ் tan θ அப்படிலாம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/, மைனஸை காமனாக வெளியே எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வந்துடுமா? ஸோ அப்போ சீக்கண்ட் மைனஸ் tan. இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன வந்துடும்? சீக்கண்ட் θ ப்ளஸ் tan θ. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் சீக்கண்ட் θ மைனஸ் tan θ. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கண்ட் θ இருக்கா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு இங்கே tan θ மைனஸுங்கிறதே ஆன்சராக வரும். ஸோ தேவயானி சூப்பர். ஸோ ஹேமஹா சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ 11th கொஸ்டின். An isosceles triangle PQR, PMR is perpendicular to QR, QR is equal to PQ. ஸோ இது பாருங்கள் PQ PR. ஸோ அப்போ அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் எது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா வரைஞ்சிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ அதோட நேம் தான் பார்த்தீங்கன்னா PQR. ஸோ அப்போ எது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது? PQவும் PRவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. PM இஸ் பர்பண்டிகுலர் டு QR. அப்போது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் எங்கே பர்பண்டிகுலர் லைன் வரும்? ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் லைன் வருமா? சாரி மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் இருக்குது. ஸோ PM இஸ் பர்பண்டிகுலர் டு QR. ஓகேவா? டன். இஃப் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் Q and R. அப்போ Qவோட கோஆர்டினேட் என்ன? 8,7. ஸோ Pயோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு Rோட கோஆர்டினேட் என்னென்னா -2,7. தென் வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் Mன்னு கேட்குறாங்க மக்களே. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னது? வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்? ஸோ ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து பிரிக்கும்? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தானே பிரிக்கும். ஸோ ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பிரிக்கும். ஸோ அப்போ இந்த ஹைட் இஸ் மிட் பாயிண்ட். ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 8 minus 2/2. y1 is equal to 7 plus 7 divided by 2, which is equal to 3. So which is equal to 7. So answer for this question பார்த்தீங்கன்னா 3,7. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 3,7. ஸோ ஏமாஹா சூப்பர். ஸோ மற்ற யாராவது போட்டிருக்கீங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ப்ராப்பர்ட்டி. ஆனால் நான் ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இது வந்து நான் அது என்ன டாப்பிக்கு, ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணல. ஓகே, டன்.
ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம கொஸ்டினை பார்த்து அந்த டாப்பிக்கை பார்த்து இதை நான் கஷ்டம்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. கொஸ்டின் டாபிக் மேபி கஷ்டமாக இருக்கலாம், பட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தானே இருந்திருக்கு இந்த கொஸ்டினில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கம்மியாக தான் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ மூவிங் ஆன் டு 12th கொஸ்டின். ஸோ த வேல்யூ ஆஃப் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு லெவல் ஷார்ட்கட் இருக்குது. ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சீரியஸ் பார்த்திங்கன்னா 1ல் ஆரம்பிச்சிருக்கணும், 1லே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சீரியஸ் பார்த்திங்கன்னா 1ல் ஆரம்பித்து 1ல் முடியுதா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே 20 20, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் காமனாக 21 இருக்கா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? அந்த காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் 21 ஸ்கொயர். எப்படி சார் 21 ஸ்கொயர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை மக்களே, ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த 20 எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு அடுத்து இருக்க 19 இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் 18 இங்கே ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1 இங்கே ஆட் பண்ணுறேன். அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வரப்போகுது? 21 21 21 21 21 21 ஆல்ரெடி ஒரு 20. அப்போ 20 21, அப்போ 21 ஒரு 21 வருமா? ஸோ அப்போ மொத்தமாக 21 வாட்டி 21 இருக்குது. ஸோ அப்போ அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? 441 வரும் மக்களே, அவ்வளோதான். ஸோ இந்த 20 எடுத்துகிட்டு போய் அப்படியே இதோட ஆட் பண்ணிங்கன்னா 21. ஸோ அதே மாதிரி இந்த 1 எடுத்துகிட்டு போய் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 21. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க 19 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 2ஓட ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 21. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு 21 வரும். ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் ஆன்சராக வரும். இதே இந்த இடத்துல 21 கொடுக்கல அப்படின்னா ஸோ 21 பார்த்திங்கன்னா 20 வாட்டி வருது அப்படின்னு 420 அவங்களோட ஆன்சராக பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போதும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ வேறு லெவல். ஸோ தேவயானி அண்ட் ஹேமா வேறு லெவல், சூப்பர். ஸோ மற்றவங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அக்ஷயா, ஸோ நீங்களும் ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆதி, ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா பாதியிலே எங்கேயோ போயிட்டீங்க போல். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டன். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். How many words in the letters of the English word arranged with E at the end? Start with E and end with என்ன அப்படின்னா H. ஸோ இந்த மாடல் நேற்றே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது எத்தனை லெட்டர் வேர்டுன்னு பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை என்ன பண்ணக்கூடாது? கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு எத்தனை லெட்டர் வேர்டு? ENG 3 6 7. ஸோ அப்போ 7 லெட்டர் வேர்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ அப்போ இதில் ஏதாவது ரிப்பீட்டபிலிட்டி இருக்கா பாருங்கள். E ரிப்பீட் ஆகலை, N ரிப்பீட் ஆகலை, G ரிப்பீட் ஆகலை, L I S H எதுவுமே ரிப்பீட் ஆகலை மக்களே. அப்போ நமக்கு ஈயை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6. E ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஹெச்சை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, இதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா 5 ஃபேக்டோரியல். 7 லெட்டர் இருக்கா? ஸோ 2 லெட்டர் என்ன பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க 5 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ ரிமைனிங் உள்ள 5 ஃபேக்டோரியல்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை போடக்கூடாது மக்களே. ஸோ இதே ரிப்பீட்டபிலிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்பீட்டபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கணும். 2 நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா 2 ஃபேக்டோரியல், 3 வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னா 3 ஃபேக்டோரியல், 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னா 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடணும். 5 ஃபேக்டோரியல் என்ன? 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 120. ஓகே, டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய கொஸ்டின் தான். a right circular cone. அப்போ கோனோட ஷேப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தப்பான இதை கிளிக் பண்ணியாச்சு. So this is a right circular cone. ஓகேவா? ஸோ சென்டரில் 90 டிகிரி. ஸோ திஸ் ஒன் ஹைட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேடியஸ், இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? ஸோ சென்டரில் 90 டிகிரி. இதுக்கப்புறம் கொஸ்டினை படிங்க. அஸ் அ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ 100 பைஸ். அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ ஃபார்முலா? ஸோ பை ஆர் எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ 100 பைஸ். ஓகேவா? இஃப் த ஸ்லாண்ட் ஹைஸ் எவ்வளோ அப்படின்னா 5√3. வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா எவ்வளோ? 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கல அப்படின்னு பாருங்கள். த ஹாஸ் அ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துறாங்க. ஸ்லாண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா கொடுத்துறாங்க மக்களே. ஸோ அப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சம்மை என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ இஃப் யூ ஃபைண்ட் த ரேடியஸ் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு. ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ரேடியஸ்? ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த கொஷினில் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டை கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சாரி, ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க மக்களே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவிலேருந்து நம்மளால் ஆரை கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு பார்த்திங்கன்னா எயிட்டை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 5√5. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 5√5. ஸோ இதை அடிச்சு விட்டிங்கன்னா 20. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4√5 அப்படிங்கிறது ஆன்சராக வந்துடும். ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்திங்கன்னா 4√5. ஸோ அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ? 5√5. ஸோ அப்போ இதை பார்த்தா ட்ரிப்ளெட் மாதிரி இருக்கா? 3, 4, 5 தானே ட்ரிப்ளெட்டு. இப்போ ஹெச்சோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3√5. அவ்வளோதான். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பை அப்படியே ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே வச்சுக்கிட்டாங்களா? ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு √5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ? இந்த மாதிரி தான் மக்களே ஏதாவது தப்பு பண்ணிடுறேன். ஸோ ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தானே. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3√5. ஸோ அப்போ 3√5. ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 3 போயிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு 5√5 பை. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது? 80√5 இன்ட்டு பை. ஓகேவா? ஏமாஹா வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 80√5 இன்ட்டு பை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? டன். ஸோ டேரெக்டாக எல்லாமே கொடுத்துறாங்க மக்களே. ஸோ பைஆர்எல்ல எல் கொடுத்துறான். ஸோ ஆர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரிப்ளெட்டை வச்சு ஹெச்சை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சம். A chord is drawn, diameter பார்த்தீங்கன்னா 26. If the minimum distance of the chord from the center of the circle is 5, what will be the length of the chord? ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கார்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் டிஸ்டன்ஸ். அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 5ன்னு கொடுத்துறாங்களா? ஸோ அப்போ டயாமீட்டர் எவ்வளோ? 26. அப்போ ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும்? 13 இருக்குமா? இப்போ இது 13னா இதுவும் 13. அப்போ ட்ரிப்ளெட்டில் என்னது? 5, 12 and 13 பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்டு. கோஸ்ட் வேறு லெவல். ஸோ ஹேமா வேறு லெவல், சூப்பர். ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 12 வருமா? ஸோ அப்போ டோட்டலாக 12 + 12 which is equal to 24. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மக்களே. ஸோ நீங்கள் ட்ரிப்ளெட்டை பார்த்தே அடிச்சிடலாம். ஸோ இது 13, அப்போ 5, அப்போ இன்னொன்று என்னவாக இருக்கும்? 12 இருக்கும். ஆனால் நமக்கு மொத்தமாக கேட்டாங்கன்னா 24 ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கோஸ்ட் அண்ட் ஹேமா தேவயானி வேறு லெவல். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ கார்டில் எப்போவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் 2 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மள்ட்ட ஒரு வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ 400 டைம்ஸ் ஆஃப் 0.04% ஆஃப் 0.4. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப பதட்டப்படாதீங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸை போடுங்க. ஸோ அப்போ நம்ம ரூட் எடுக்கணுமா? ரூட்டை லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 400 / 100 பர்சன்டேஜ் போட்டாச்சு. அப்போ 0.004 / 100 இன்ட்டு 0.4 / 100. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடுங்க மக்களே. ஸோ அப்போ இப்போ என்ன வரும்? 4 இன்ட்டு 1, 2, 3. ஸோ அப்போ மேலே 4ன்னு மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து 3 டிஜிட் ஆட் பண்ணுமா? ஸோ அப்போ 1000 × 100 இன்ட்டு.
ஸோ இந்த இடத்துல 2 டிஜிட் தானே மாற்றுறீங்க. ஸோ அப்போ 2 டிஜிட்டை மாற்றுங்க. ஸோ அப்போ 4 ஒரு டிஜிட்டு. ஸோ ஒரு டிஜிட்டை தள்ளி போட்டிங்கன்னா ஸோ கீழே ஒரு 0 வந்துடும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். டன். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் எடுங்க. ஸோ 4/100 4/1000 4/1000 இதில் காமனாக இருக்கா. ஸோ 4/1000 வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் ஒரு 4 ஒரு 100. 4க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ 2. 100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10 which is equal to 8/40. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். கிளியராக எல்லாருக்கும்? டன். ஆப்ஷன் பி. கிளியரா? டன். ஸோ ஆதினியர் கிராஃப்ட், தேவயானி பி. ஸோ சூப்பர் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரிக்கியாக கேட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஓகே 8/10,000. ஸோ நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ 8 வந்துருச்சு இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஆஃப் த கொஸ்டின். ஓகே, மோட் அண்ட் மீன் ஆஃப் த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மோடுனா என்ன சார் அப்படின்னா எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா மோடு. ஸோ அப்போ 13 பேர் எதில் இருக்காங்க? ஸோ 45ல் தானே இருக்காங்க. ஸோ அப்போ 45 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடு. அப்போ மீன் என்ன அப்படின்னா மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வராங்க? ஸோ 12 ஒரு 8 20 29 35 35 ஒரு 25 60. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டலை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீன் டீவியேஷனில் கூட என்ன பண்ணலான்னா போடலாம். ஸோ நீங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்களாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்? ஸோ ஒன்று ஆன்சரில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கேப் கிட்ட தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 35 தான் கிட்டத்தட்ட உங்களோட ஆவரேஜாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 35 அப்படிங்கிற நம்பரை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஆவரேஜ் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ என்கிட்ட இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 36 29 32 40 and 45. ஸோ மீன் டிவியேஷன் தானே, நான் எல்லாத்தையுமே 35 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ 35ல் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 கம்மியாக இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 அதிகமாக இருக்குது. ஸோ 8 பேர் இருக்காங்களா? ஸோ இங்கே 6 கம்மியாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. ஆல்சோ இதை கூட ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 3 கம்மி 5 அதிகம். ஸோ 10 அதிகம். இப்போ 32க்கு நேரம் எவ்வளோ இருக்குது? 6. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13. ஸோ சால்வ் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -120. ஸோ இந்த இடத்துல +8. ஸோ -15. ஸோ இந்த இடத்துல -18. ஸோ இந்த இடத்துல +60. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு 130. ஸோ ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஏதாவது டேலி பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான். இப்போ இங்கே நல்லா பாருங்கள். ஸோ இது 120, இது 130. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? +10. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா -10. அப்போ ரிமைனிங் இது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சா? சாரி மக்களே, இதை ஆட் பண்ணிட்டேன்னா. ஸோ இது 54 மைனஸு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 54. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா 0வாக மாறிடுச்சு. இப்போ 2 நம்பர் எடுக்காமல் இருக்கிறதுனா இது 2 தான். ஸோ அப்போ அது 2தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா +6 வருதா? அப்போ நான் 35 நினச்சப்போ என்னோடய டோட்டல் பார்த்திங்கன்னா 6 அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க? 60 பேர் இருக்காங்களா? ஸோ அப்போ அது ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா யூ வில் கெட் 35.1. ஸோ 35.1 தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ஆவரேஜ். ஸோ -35.1. ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா யூ வில் கெட் 9.9.
ஓகேவா, யூ வில் கெட் 9.9. கொஞ்சம் கேல்குலேட்டிவான சம் தான், இதெல்லாம் எனக்கு வேணாம் ராசா, நான் டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா 12 × 25. ஸோ 12 × 25 is equal to 300. 8 × 36 which is equal to 240, 288. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 × 29. ஸோ 29 × 9 is equal to 81, பேலன்ஸ் 8, 261. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக போட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்களாக பார்த்தீங்கன்னா 35ன்னு ஒரு நம்பரை நானாக அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் 30ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், 40ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், எது வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். கடைசியில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இப்போனா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். An isosceles triangle has perimeter பார்த்தீங்க அப்படின்னா 170. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே நீங்கள் போட்டுடலாம். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ 160, பேஸ் எவ்வளோனா 50. ஸோ அப்போ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50. அப்போ பெரிமீட்டர்லேருந்து பேஸை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 120. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்க போகுது? ஸோ இது 60, ஸோ இது 60. அப்போ இப்போ லென்த் ஆஃப் த ஈச் ஈக்குவல் சைடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா, டன். ஸோ லென்த் ஆஃப் த ஈச் ஈக்குவல் சைடு வில் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அந்த 120 தான் பார்த்தீங்கன்னா பாதியாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு 60. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நம்ம மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் மக்களே. ஸோ ஏபிசிடி இஸ் எ ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஏபிசிடி இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் சைடு எவ்வளோனா 24. அப்போ இது 24னா எல்லாமே 24. வேறு பி லைஸ் ஆன் ஏபி. ஏபியில் இருக்க பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. என்ன பாயிண்ட்லாம் தெரியல மக்களே. பிடிசி இஸ் ட்ரான் இன்சைட் எ ஸ்கொயர். ஸோ அப்போ பிடிசி இஸ் ட்ரான் இன்சைட் எ ஸ்கொயர். ஸோ பிடிசி என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாங்க அப்படின்னா அதோட ஏரியா ஹாஃபாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஆர்எல்ஸ் இப்போ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் எவ்வளோ? வாட் இஸ் த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா 24. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள்? ஹைட்டுங்கிறது என்ன? பர்பெண்டிகுலர் ஹைட் தானே ஹைட்டு. ஸோ அப்போ த பர்பெண்டிகுலர் ஹைட் இஸ் ஆல்சோ என்னன்னா 24. ஸோ அப்போ ஃபார்முலாவில் போடுங்க, half into ஸோ பேஸ் into height. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா 288. ஓகேவா. ஸோ 288 will be the answer for this question. ஸோ கோஸ்ட் வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 288. ஸோ போன சம் பார்த்தீங்கன்னா ஹேமஹான் தேவயானி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 60 தான். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஹைட் மாறாது இல்லையா. ஸோ அப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ 1. ஸோ ரிமைனிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட ரேஷியோ இஸ் half ஆஃப் ஸ்கொயர். ஓகேவா. அப்போ ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிச்சி டேரெக்டாக ஆஃப் பண்ணாலும் ஓகே, அது டேரெக்டாக ஃபார்முலாவில் half into a into b போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ மேன், விமன் அண்ட் எ பாய் கேன் கம்ப்ளீட் எ வாக் இன் 10 days, 13 days and 20 days. இப்போ 10, 13, 20. ஸோ அப்போ எல்சிஎம்ஐ எவ்வளோ அசியூம் பண்ணிக்கலாம்? 130 வராதா? அப்போ 260 தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோனா 26, செகண்ட் இதுக்கு எவ்வளோனா 20, தேர்ட் இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. மேக்ஸிமம் ஹவு மெனி பாய்ஸ் மஸ்ட் அசிஸ்ட் 3 men and 1 women. அப்போ மொத்தமாக எத்தனை மென் இருக்காங்க? ஸோ மென்னோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 பேர் சேர்த்தோம் அப்படின்னா 3 × 26 which is equal to 78 ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்க. ஒரு விமன், அப்போ ஒரு விமனுக்கு 20 தான், which is equal to 20. இப்போ இதோட எத்தனை பாய்ஸை பார்த்திங்கன்னா சேர்க்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பாயோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 13. எத்தனை பாய்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ இவங்க எவ்வளோ முடிக்கிறாங்கன்னா 98 முடிக்கிறாங்களா. அப்போ இப்போ பாருங்கள், ஸோ தட் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 2 days. அப்போ 260 அப்படிங்கிறத 2 daysயில் முடிக்கணும்னா பர் டேக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க் முடியணும் அப்படின்னா 130 முடியணும். அதில் ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்க 2 பேரும் சேர்த்து எனக்கு 98 முடிச்சிட்டாங்கன்னா ஸோ அப்போ 32 தான் யார் பண்ணணும் அப்படின்னா இவங்க பண்ணணும். ஸோ பாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த 32 பண்ணணும். ஸோ
எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு நபரை எடுத்தோம் அப்படின்னா 13 பத்தாது. அடுத்த நபரை எடுத்தீங்க அப்படின்னா 26 பத்தாது. அப்போ 3 பேரை பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கணும். ஸோ அப்போ 3 பேரை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days. ஓகேவா? மேக்ஸிமம் எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days. கிளியரா மக்களே? புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்துடக்கூடாது. மினிமம் எவ்வளோ பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கணும். ஸோ மினிமம் அந்த இடத்துல வந்திருக்கணும். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு சின்ன எரர் இருக்குது. ஸோ மினிமம் நான் எவ்வளோ பாய்ஸை பார்த்தீங்கன்னா சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு. குறைந்தபட்சம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 பாய்ஸை சேர்த்தா மட்டும்தான் என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ மினிமம் கேட்டாலும் மேக்ஸிமம் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள். அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறத இல்லாத ஒரு நபருக்கு என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ நம்மளோட சம் வந்துருச்சு மக்களே. புனித் started from station A, speed of 30 km/h, takes 10 minutes more than B to reach B if he travels 24 km/h. இப்போ பாருங்கள், ஸ்பீடு குறைஞ்சிச்சா அப்போ டைம் அதிகமாக இருக்கும். இட் டேக்ஸ் 18 minutes மோர். அப்போது ஸ்பீட் ரேஷியோ எவ்வளோ, ஸ்பீட் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30:24. ஸோ அப்போ த ரேஷியோ இஸ் 5:4. அப்போ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஸோ 4:5 இருக்குமா? எப்போவுமே நம்ம டைம் டிஃப்ரென்ஸாக பார்ப்போம். நமக்கு 1 minute இருக்குது. கொஷினில் இங்கே பார்த்தீங்கன்னா 10 minutes மோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18 minutes மோர். அப்போ சேம் யூனிட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? ஸோ அப்போ சேம் யூனிட்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணுங்கள். which is equal to 18 minus 10 which is equal to 8 minutes. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 1 minute is given as 8 minutes அப்படின்னா சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஓகேவா? சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 32 minutes is to 40 minutes. ஸோ அப்போ ஆக்சுவல் டைம் 32 minutes இன்ட்டு 30 km/h போனார் அப்படின்னு இதை எடுத்தாலும் ஆன்சர் வரும். ஸோ இதில் 24 km/h எடுத்தார் அப்படின்னாலும் ஆன்சர் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வருது, யாராவது போடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வருது? ஸோ 30 km/h இன்ட்டு 32 minutesல இருக்குது. ஸோ அப்போ மினிட்ஸை ஹவராக மாற்றுங்க. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 1 time, ஸோ திஸ் இஸ் 2 time, ஸோ 16 kilometers. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 16 kilometers. ஸோ கோஸ்ட் வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 kilometer தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மற்ற யாருக்குமே ஆன்சர் வரலையா? ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ தேவயானி சூப்பர். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா 16 தான். ஸோ இந்த கொஸ்டின் போட்டாச்சா? ஓகே டன். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் எல்லாருமே போட்டுருவீங்க மக்களே. ஸோ 2 ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ? A:B:C. அதோட வேல்யூ எவ்வளோனா 1/3:1/5:1/9. ஸோ அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணும்? 45 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இது 3தோட எல்சிஎம். ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 15:9:5. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஏபிசியோட ரேஷியோ. ஸோ அப்போ சிடிஇயோட ரேஷியோ எவ்வளோனா, சியோட வேல்யூ தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 3:1:2ன்னு இருக்குது. அப்போ சியை தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ சியோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 5. இதோட எல்சிஎம் எவ்வளோ? 3 × 5 பார்த்தீங்கன்னா 15. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 5. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா A:B:C:D:E. சி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிச்சு 15. அப்போ மற்ற 2 எவ்வளோ இருக்க போகுது? ஸோ 27 and 45. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்க போகுது? ஆல்ரெடி 15 கண்டுபிடிச்சாச்சு. 5:10. ஸோ அப்போ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது? ஸோ பிஇ மல்டிப்ளை பண்ணும். பி அண்டு இ. ஸோ 27 × 10. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ சி அண்டு டி. ஸோ 15 × 5 டிவைடட் பை ஏ இன்ட்டு டி. ஸோ 45 இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளோ? 5 ப்ளஸ் சி இன்ட்டு இ. ஸோ 15 × 10. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து விடும் மக்களே. அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிந்து விட்டது.
ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஸோ டிவைட்லாம் பண்ண வேணாம். ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 270 இது பார்த்திங்க அப்படின்னா 75 டிவைடட் பை ஸோ 225. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 150 இஸ் ஈக்குவல் டு 195 டிவைடட் பை 375. ஸோ 5 ஆல் அடிச்சுக்கோங்க. ஸோ 5 ஆல் அடித்தா 75. ஸோ இதை 5 ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 39. ஸோ இதை 3 ஆல் அடிங்க. ஸோ 13 டிவைடட் பை 25. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 13 டிவைடட் பை 25. ஆல்சோ உங்களுக்கு 15 டேபிளில் இது டேரெக்டாக போகும் தெரிஞ்சுன்னா இது 15 1 டைம்ஸ், இது 15 25 டைம்ஸ். அதே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே போட்டிங்களா எல்லாருமே? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 13 டிவைடட் பை 25. ஸோ சூப்பர். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் மக்களே. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா பேரலல் லைன் கான்செப்ட். ஓகேவா? பேரலல் லைன் கான்செப்ட். ஸோ என் ட்ரையாங்கிள் டிஇசி பேரலல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி. ஸோ அப்போ இது ரெண்டும் பேரலாக. அப்போ டிஇசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 160. ஓகே பிஎஃப்சி, அப்போ பிஎஃப்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி. த ரேஷியோ பிட்வீன் ஏபிசி எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஏபிசி. ஏசிபி எங்கே இருக்குது? ஏசிபி இது மொத்தமாக இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 2:1. ஸோ அப்போ ரேஷியோ ஆஃப் திஸ் இஸ் டு திஸ் எவ்வளோ அப்படின்னா 2:1. ஓகேவா? ஃபைண்ட் த பிஎஃப்சிபி. அப்போ எஃப்சிபி இந்த வேல்யூ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ எனக்கு பிக்கும் சிக்கும் ரேஷியோ தெரிஞ்சிச்சு 2:1. அப்போனா பிசியோட டோட்டல் தெரியணுமா எனக்கு? ஸோ அப்போ பிசியோட டோட்டல் தெரியணும்னா எனக்கு ஏவோட வேல்யூ தெரியணும். ஏன்னா 180லேருந்து ஏவை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு பிசி வந்துடும். அப்போ நான் இந்த சம் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா ஏவை கண்டுபிடிக்கிறத நோக்கி தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகுது. அப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது பேரலல் லைன்ஸ். அப்போ இங்கே இருக்க ஆங்கிள் தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கும் 80. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு மக்களே இந்த ஆங்கிள் எவ்வளோ வருது? ஸோ ரிமைனிங் இருக்க 100. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வருது? ஸோ ரிமைனிங் இருக்க 20. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் 100, இன்னொரு ஆங்கிள் 20. அப்போ ரெண்டு ஆங்கிள் சேர்த்து 120 டிகிரினா ஸோ தேர்ட் ஆங்கிள் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி. இப்போ பாருங்கள் எல்லாமே முடிஞ்சுதா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ பிஎன்சியோட டோட்டல் எவ்வளோ? ஸோ பிஎன்சியோட டோட்டல் ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஸோ அப்போ 3 பார்ட்ஸ், ஒரு பார்ட்டோட வேல்யூ 40. ஸோ அப்போ இது இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு 80. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 40. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 18 தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிள் பாருங்கள், ஒரு ஆங்கிள் 80, இன்னொரு ஆங்கிள் 80. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 முடிஞ்சு. ஸோ அப்போ ரிமைனிங் வில் பி 20 டிகிரிஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 20 டிகிரிஸ். ஓகேவா? டன். ஸோ ஏவை நோக்கி கொஸ்டின் போகுது மக்களே. ஸோ ஏவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பி முடிஞ்சுது. ஸோ ஏவை கண்டுபிடிங்க. ஸோ ஏலேருந்து பியை கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது 20 டிகிரிஸ். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான சம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி வந்து அந்த கொஸ்டின் வந்து ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். எதை நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஆன்சரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ கோஸ்ட் வேறு லெவல். ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறப்பான தரமான கொஸ்டினாக வச்சுருக்காங்க இந்த வாட்டியானா. ஸோ ஓகே டன். இன் a school there are 1600 students, out of which 15% play cricket. From the remaining students 35% went to play football, and from the remaining students 1/3% went to play volleyball. Remaining student did not play any game. Then out of the total student what percentage did not play any game? ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த கேமுமே விளாட மாட்டாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க கேள்வியாக கேட்குறாங்க.
புரிஞ்சுதா மக்களே? நல்ல கேள்வி. ஸோ மொத்தமாக நமக்கு எத்தனை ஃப்ராக்ஷன் வேல்யூ வேணும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ நமக்கு பர்சன்டேஜ் தான் ஃபைனலாக கேட்கறனால நம்ம ஃபுல்லாக இந்த 1600 எடுத்து அசியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/20. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ ரிமைனிங் எடுக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/20 பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 400ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7/20 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஒரு 3/20, இங்கே ஒரு 7/20னா ஸோ த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கேல்குலேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதால நானாக பார்த்தீங்கன்னா 400ன்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து அப்படியே சம்மு போட சால்வ் பண்ணுங்கள். ஸோ கிரிக்கெட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. இப்போ இதுலேருந்து 15% எவ்வளோ? 10% 40. ஸோ அப்போ 15% எவ்வளோ அப்படின்னா 60. ஓகேவா? டன். ஸோ ஃப்ரம் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பான்? ஸோ இதில் 60 பேர் போயிட்டானா ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 340 பேர் இருப்பான். அப்போ ரிமைனிங் 340லேருந்து 35%, அப்போ 35%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 7/20. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 190னா அப்போ 119 பேர் ஃபுட்பால் விளையாட போயிட்டாங்க. ஸோ 190. ஓகேவா? 190. ஸோ ஆன்சர் போட்டிங்களா? ஸோ சூப்பர். ஸோ 190 எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். அண்ட் ஃப்ரம் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் 3/13 வெண்ட் அவுட் டு ப்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிபாலா? ஸோ 3/13 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃப்ரம் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா? ஆல்ரெடி இருந்தது ஒரு 60 பேர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 119 பேர் போயிட்டாங்க அப்படின்னா ஸோ 179 பேர் பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 221. ஸோ அப்போ இதில் 3/13 which is equal to 51 மெம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாலிபால் விளையாட போயிட்டாங்க. ஸோ அப்போ வாலிபால் விளையாட போனது 51. ஓகேவா? 51 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாலிபால் விளையாட போயிட்டாங்க. அப்போ டிட் நாட் ப்ளே எனி கேம் எவ்வளோ அப்படின்னா இதுலேருந்து 51 கழிச்சிங்கன்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிறது 179 பேர் தானே. ஸோ அதுலேருந்து 51 கழிச்சிங்கன்னா வில் கெட் 8. ஸோ 128. ஸோ அப்போ ஆக மொத்தம் 128 மெம்பர்ஸ். ஸோ இதான் என்ன அப்படின்னா ரிமைனிங். ஸோ த ரிமைனிங் இஸ் ஹவு மச் அப்படின்னா 128. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தானே கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் how much percentage நம்ம அசியூம் பண்ண நம்பர் தான் எடுக்கணும். which is equal to 400. ஸோ இதை அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 3.5. ஸோ ஆன்சர் கரெக்டாக தானே மக்களே வருது? சோலி முடிஞ்சு மக்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாற்றி எடுத்துட்டோம். ஸோ இந்த 51 இதில் இருந்து இல்லை. ஸோ ரிமைனிங்கில் இருந்தால் 51. ஸோ அப்போ ஆல்ரெடி இருந்தது இதில் கழிச்சிங்க அப்படின்னா 117 வரும். ஓகேவா? 170 divided by 400 which is equal to 42.5%. ஓகேவா? which is equal to 42.5%. எஸ் கோஸ்ட் ஓகே கரெக்டு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டேன். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 221 இருக்காங்க. அதுலேருந்து 51 போனதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 இருந்தால் பார்த்தீங்கன்னா 42.5 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ கோஸ்ட் நீங்கள் போட்ட மாதிரி போட்டாலும் ஆன்சர் வருதா? ஸோ நீங்கள் போட்ட மாதிரி போட்டால் ஆன்சர் வருதா? டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடுதா? ஸோ அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா டைம் ஆகுது. ஸோ அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு பார்ப்போம். என்ன நமக்கு ஃபைனலாக கேட்குறாங்கன்னு பாருங்கள். டிட் நாட் கோ டு ப்ளே. அப்போ டிட் நாட் கோ டு ப்ளேவை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். டிட் நாட் கோ டு ப்ளே. ஸோ அப்போ யாரெல்லாம் டிட் நாட் கோ டு ப்ளே அப்படின்னா ஸோ ப்ளே பண்ணுற எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிச்சு விடணும். ஓகேவா? ப்ளே பண்ணுற எல்லாத்தையுமே கழிச்சு விடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற எல்லாரையும் கழிச்சு விடுங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ப்ளே பண்ணுற எல்லாருமே அவுட் ஆஃப் விச் 15% பார்த்தீங்கன்னா விளாட போயிட்டாங்களா? ஸோ அப்போ 85% பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இங்கே இருப்பாங்க. ஓகே. ஃப்ரம் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸில் 35% வென்ட் டு ஃபுட்பால். அப்போ ஃபுட்பால் விளாட எவ்வளோ பேர் போயிட்டாங்க? ஸோ 35 போயிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இங்கே இருப்பாங்களா? ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 65/100.
அண்டு ஃப்ரம் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட் 3/13 went to play. அப்போது 3/13 went to play போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ விளாட போகாமல் இருந்திருப்பாங்க? ஸோ 10/13. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்சர். ஸோ இது ஒரு முறை, இது 5 முறை. ஸோ 100க்கு 100 அஞ்சிச்சு. ஸோ 50, ஸோ 100 2, which is equal to 42.5%. ஸோ எப்படி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ கோஸ்ட் வேறு லெவல். ஸோ நல்ல ஷார்ட்கட்டு. ஸோ 42.5. ஸோ இப்போ விளையாட போகிறவங்க நம்ம யாரை கணக்கு எடுக்கிறோன்னா டிட் நாட் பிளேவை மட்டும்தானே எடுக்கிறோம். ஸோ அப்போ 15% விளையாட போயிட்டானா ரிமைனிங் இருக்க 85 விளையாட போல். ஸோ 35 விளையாட போயிட்டானா ரிமைனிங் இருக்க 65 விளையாட போல். அதே தான் ஃப்ராக்ஷனு. 3/13 விளையாட போயிட்டானா ரிமைனிங் 10/13 பார்த்திங்கன்னா விளையாட போல். நான் 100 பேர்னு ஃபஸ்ட்டில் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைனிங் வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42.5. ஸோ வேறு லெவல் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். புரிஞ்சுதா மக்களே? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The line passes through the point 1, -1 and is perpendicular to the line என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y equal to -3x plus 4. Find its equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்லோப் ஃபார் திஸ் கொஸ்டின்? ஸ்லோப் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி போட்டாலுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து கூட போடலாம். ஸோ அப்போ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் y - y1 is equal to m into x - x1. ஸோ இப்போ இதில் y1ம் x1ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதிலேருந்து ஸ்லோப்பை கண்டுபிடிங்க. the slope for this equation is -3. ஸோ அப்போ பர்பண்டிகுலர்னால் ஸ்லோப் என்ன? ஸோ பர்பண்டிகுலர் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ அப்போ -1/-3 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ அப்போ இதோட ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா 1/3. அப்போ இதால் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ y + 1 which is equal to 1/3 into x - 1. ஸோ if you solve this அப்படின்னா 3y + 3 is equal to x - 1. ஸோ நமக்கு என்ன தேவைப்படுது? y தானே தேவைப்படுது. ஸோ அப்போ 3y is equal to x - 4. ஸோ அப்போ y equal to x/3 - 4/3. ஸோ தட்ஸ் இட் மக்களே. ஸோ ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து விட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேரலல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஸ்லோப் சேம். பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் எவ்வளோனா -1. அப்போ கொடுத்துருக்க ஸ்லோப்பை டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேவா? டன். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷன் தேவை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தேவை. ஸோ அப்போ பாயிண்ட்டு கொஷினில் கொடுத்துட்டா அப்போ இந்த ஸ்லோப்பை பார்த்தீங்கன்னா மாற்றுங்க. -1 இதோட ஸ்லோப் 1/3. ஸோ அப்போ 3 வேல்யூஸும் எடுத்துகிட்டு போய் ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரிக்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்க பார்க்குற மக்களே. ஸோ எக்ஸாமும் பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் கண்டெயின் 7 green balls, 5 blue balls அண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 yellow balls. அப்போ மொத்தம் எத்தனை பால் இருக்குது? 7 green, 5 blue, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 yellow. ஓகேவா? இஃப் 4 marbles are drawn by 1/1 without replacement. ஓகேவா? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் அர்த்தம் மக்களே. ஸோ நம்ம நேற்று படித்தோம் இல்லையா இண்டிபெண்டன்ட்டு. ஸோ அதோட ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னா டிபெண்டன்ட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நன் ஆஃப் த மார்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ. ஸோ அப்போ எல்லோ வராதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எல்லோ வராதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா எதுலேயுமே எல்லோ இருக்கக்கூடாதா? அப்போ எல்லோவை என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடணும். அப்போ எல்லோவை கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு எத்தனை பால் எடுக்கணும்? 1 2 3 4 பால் எடுக்கணும். அப்போ மொத்தமாக எனக்கு எத்தனை பால்ஸ் இருக்குது? ஸோ 7 + 5 12, 12 + 1 8 20 பால் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா எனக்கு எல்லோ எடுக்கணுமா? எல்லோ எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ ரிமைனிங் எத்தனை பால் இருக்குது? 12 பால் இருக்கா? ஸோ அப்போ அந்த 12 பால்லேருந்து எதை வேணால் எடுக்கலாம். ஸோ அப்போ 12/20. ஸோ சின்ஸ் இட் இஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறனால ஒரு பால் வெளியே போயிடுமா? அப்போ இதுலேயும் ஒரு பால் குறைஞ்சிரும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பால் குறைஞ்சிரும். மல்டிப்ளைட் பை இதில் ஒரு பால் குறைஞ்சிரும், இதில் ஒரு பால் குறைஞ்சிரும்.
ஸோ இதில் ஒரு பால் குறைஞ்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் குறைஞ்சிரும். அவ்வளோதான் மக்களே. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எப்படி ப்ரோ ஃபைண்ட் பண்ணுறது? எம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதா? ஸோ தட் இஸ் அ ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை டேரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 12 பால்லேருந்து 20 பால்லேருந்து நம்ம 12 எடுக்கிறோமா? ஸோ அப்போ அப்படியே இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் 2 times. ஸோ திஸ் இஸ் 3 times. திஸ் இஸ் 1 times. ஸோ திஸ் இஸ் பார்த்திங்கன்னா 2 times. 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 3 is 3. ஸோ 3 3s are 9 which is equal to 3 divided by 19 into 17. ஸோ இது 1 டிஃப்ரென்ஸில் இருக்கா? ஸோ அப்போ 18 ஸ்கொயர்லேருந்து 1 கம்மியாக இருக்கும். which is equal to 323. சாரி மக்களே, இங்கே ஒரு 11 இருக்குது. ஸோ 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 33/2 323. ஓகேவா? டன். ஸோ தேவையானி வேறு லெவல். ஸோ ஆப்ஷன் 33/323. ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஒரு ஸ்டெப் தெரிஞ்சது அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கனால ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ நமக்கு எதை எடுக்க வேணாம்னு சொன்னாங்களோ அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் சம்மு. A hemisphere of radius r is with its flat surface on the horizontal surface. அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அது மேலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியரை பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஹெமிஸ்பியர் இதான் மக்களே அந்த ஹெமிஸ்பியர். ஓகேவா? Hemisphere of radius r is placed in a flat. A smaller sphere is placed inside it so that it touches both the flat base and the curved inner surface of the hemisphere. அப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை வைக்கிறாங்க. அது இந்த ஃப்ளாட், இது பார்த்தீங்க அப்படின்னா கர்வ். ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணுது. இதை தான் என்னால் வரைய முடியுமான்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. நல்லாவே ஓரளவுக்கு ஸ்பியர் மாதிரி தெரியுதா மக்களே? ஸோ இந்த ஸ்பியரை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வைக்கிறாங்க. இப்போது இஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஆர், இப்போ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க? ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆர். இஃப் த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் த ஸ்மாலர் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். ஃபைண்ட் அவுட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் டு தட் ஆஃப் த ஸ்பியர். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் எவ்வளோ மக்களே? ஸோ 2πr² இஸ் டூ ஸ்பியரோடது எவ்வளோ? 4πr². ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதில் இந்த ஆர் எவ்வளோ, இந்த ஆர் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆறு இங்கே ஒரு ஆர் இருக்குது which is equal to, அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து பாருங்கள். ஸோ இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். இங்கேருந்து சைடில் தொடர எல்லாமே பார்த்திங்கன்னா ரேடியஸ். அப்போ இங்கே சென்டரில் போகிற லைனும் ரேடியஸ் தானே. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2r. ஓகேவா? ஸோ இப்போ கேபிட்டலாக இருக்கிற இடத்துல 2rன்னு என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். நம்ம எப்போவுமே ஜென்ரலைஸாக எடுத்துட்டோம். ஸோ ஹெமிஸ்பியருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸோ ஸ்பியருக்கு ஸ்மால் ஆர் ஸ்கொயரா. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஸோ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 2rன்னு போட்டுக்கோங்க. ஸோ 2π × 2r ஹோல் ஸ்கொயர் இஸ் டு 4πr². ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன பண்ணுறோம் வந்துடும். ஸோ 2πக்கு 2π போய் விட்டது. ஸோ 2r² = 4r² is to r². So the answer for this question is 4:1. ஆனால் அப்படி எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. ஸோ ஏதோ தப்பாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் டு தட் ஆஃப் த ஸ்பியர். இதில் எந்த தப்பும் பண்ண மாதிரியே இல்லையே நமக்கு.
எனிபடி ஃபைண்ட் த ஆன்சர்? எக்ஸாமில் போடும்போது அசால்ட்டாக வந்துடுச்சு ஆன்சரு. ஸோ இப்போ ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. சாரி மக்கள், இங்கே ஒரு 2 இருக்கா? ஸோ இப்படி தான் நம்ம எதாவது ஒன்று பண்ணிடுறோம். ஸோ 2 2s are 4. ஸோ இந்த இடத்துல 4 பை அடித்தா இங்கே ஒரு 2 வரும். ஸோ இங்கே ஒரு 2r² வரும். ஸோ அப்போ 4:2 அப்படின்னா 2:1. ஓகேவா? ஸோ 2:1 தான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ அந்த இடத்துல சால்வ் பண்ணாமல் விட்டேன். ஸோ சுதன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம 6:30க்கு போவோம் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி நம்ம மாளவிகா மேம் எடுத்ததுனால நமக்கு பார்த்திங்கன்னா செஷன் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கரெக்டாக ஒரு 7 மணியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? 7 PM. இனிமேல் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா 7 PM ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 7 PMலேருந்து 8 PM 1 மணி நேரத்தில் கிளாஸை முடிச்சுட்டு ஜம்முன்னு போயிட்டே இருப்போம். ஓகே? ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஸோ இந்த ஒரு 60 நாள் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூட் குருவாக மாறிடலாம். ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஸோ இந்த ஆருக்கும் இந்த ஆருக்கும் என்ன ரிலேஷன்? அப்போ இந்த ரேடியஸ் தான் பார்த்தீங்கன்னா இதோட 2 times. அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிந்தது. ஸோ 28வது கொஸ்டின். A solid cube is melted and recasted into n identical smaller cubes. If the total area, surface area becomes 16 times of the original, find n. ஸோ போன சம் மாதிரியே இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிறுக்கு சம் தான். ஸோ இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சம். A solid cube. ஸோ அப்போ அதை மெல்ட்டு இன்ட்டு n identical smaller cubes. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய க்யூப் இருக்குது மக்களே. ஸோ இது ஒரு க்யூப். இதை தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி n இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவரை எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். A cube, பெரிய க்யூப் இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்டட் இன்டூ ஸ்மாலர் க்யூப்ஸ். அப்போ இந்த மாதிரி ரீகாஸ்ட் பண்ணால் வால்யூம்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம். ஸோ இதுவும் க்யூப் தான், இதுவும் க்யூப் தான். அப்போ இதோட சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைடு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இது வரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ அப்போ க்யூபோட வால்யூம் என்ன ஃபார்முலா? ஸோ எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஸோ அப்போ இதோட க்யூபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a க்யூபா. ஸோ எனக்கு இந்த மாதிரி n க்யூப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு க்யூபோட வால்யூம் வந்து எனக்கு தெரியுதுன்னா இன்ட்டு நான் n போட்டால் தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. எப்போவுமே க்யூபோட வால்யூமை நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ இது எல்லாமே வேரியபிள்ஸில் இருக்குது. நமக்கு எப்போவுமே என்ன பண்ணிடுவாங்க? வேல்யூவை பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்களா? இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பிகம்ஸ் 16 times ஆஃப் த ஒரிஜினல். அப்போ ஒரிஜினலோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் ஏ க்யூப் எவ்வளோ? ஸோ க்யூபினுடைய டிஎஸ்ஏ. வாட் இஸ் த டிஎஸ்ஏ ஆஃப் ஏ க்யூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × a². அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா x², விச் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல். ஸோ அப்போ ஒரிஜினல் 6 times இருக்குது. த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இப்போ எவ்வளோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு ஒரு க்யூபுக்கு 6a². ஓகேவா? ஒரு க்யூபுக்கு 6a². அப்போ நமக்கு n க்யூப்ஸ் நம்ம கையில் இருக்கா? அப்போ இன்ட்டு n பார்த்தீங்க அப்படின்னா போடணும். ஸோ அப்போ நம்ம கையில் 6a² இன்ட்டு n க்யூப்ஸ் இருக்குது. இப்போது இருக்கிற டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, பிகம்ஸ் 16 times ஆஃப் த ஒரிஜினல். அப்போ ஒரிஜினலோட 16 times இருக்குது மக்களே. இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கான். இதையும் என்ன பண்ணுங்கள், அடிச்சுட்ருங்க. ஸோ அப்போ 16x² இஸ் ஈக்குவல் டு a² இன்ட்டு n. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் தான் மக்களே. இப்போ நம்மக்கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நான் கொஷினில் கொடுத்துருக்கிறத தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்ன ஸ்மாலரில் எப்போவுமே என்ன பண்ணால் என்னால் மல்டிப்ளை பண்ணணும் எந்த வேல்யூவாக இருந்தாலும். ஏன்னா அதில் நிறைய க்யூப்ஸ் இருக்குது. அப்போ ஒரு க்யூபு கண்டுபிடிச்சி இன்ட்டு n பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். n இங்கே இருக்குது, n இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிற மாதிரி 3 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஒன்லி 2 ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தானா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
இதை கேன்சல் ஆகிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை நம்மளாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போது நம்ம இதில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ 3x இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4x இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஸோ இதோட எல்சிஎம்மாக 12x எடுப்போமா, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது x², இங்கே இருக்கிறது x³ ஓகேவா, இங்கே இருக்கிறது x², இங்கே இருக்கிறது x³. அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளோ, x⁴ ரெண்டுத்தையும் மாற்றலாமா, x⁴ ரெண்டுத்தையும் மாற்றினீங்கன்னா இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டுமே a⁴ மாறிடும். அப்போ நீங்கள் x⁴ எல்லாத்துக்குமே மாற்றுங்க. ஸோ அப்போ இந்த சைடு என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு சைடும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் க்யூப் பண்ணணும். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம், ஏன் க்யூப் பண்ணுறோன்னு புரியுதா? அப்போ 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 2ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x⁴ = n² × a⁴ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 16³ x⁴ = a⁴ செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஜஸ்ட்டு இதுக்கும் நீங்கள் x⁴ வேல்யூ எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் சரி, ஆல்சோ டிவைட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வேல்யூ, ஸோ ஈக்குவேஷன் 2 / ஈக்குவேஷன் 1 போட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16³ வந்துடும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4096. 16³ வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4096. ஆல்சோ x⁴ பதிலாக இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 16³ x⁴ வேல்யூ எவ்வளோப்பா, எஸ் ஆன்சர் பி. x⁴ வேல்யூ என்ன, n² a⁴. ஸோ ஈக்குவல் டு a⁴ × n³ n² கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ a⁴ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 16³ அப்படிங்கிறது ஃபைனலாக நிற்கும். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் மக்களே. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, ஈக்குவேஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னா கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா, டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் நான் இந்த கொஸ்டின் இவ்வளோலாம் யோசிக்கல மக்களே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்களேன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் எல்லாமே இது க்யூப் நம்பரில், ஸோ இதுவும் க்யூப் நம்பரில். ஸோ அப்போ நமக்கு ரெண்டே ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா க்யூப் நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி லிட்டில் கெஸ் அண்ட் பிகாஸ் ஃப்ரம் த கொஸ்டின் 16 இஸ் கிவன். எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு க்யூப் நம்பர் தான் இருக்குது. ஸோ 11க்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ 16. ஸோ 16³ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, டன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன்லேயும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி முடிக்கலாம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கோளாறான கொஸ்டின் தானே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ எடுத்தோடனே எல்லாருக்குமே மார்க் வந்துடாது மக்களே. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி மார்க்கை கொண்டு வரணும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 9 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. அப்போது இந்த சென்டர் நம்பர் 51 தானே மக்களே இருந்திருக்கும். 51 அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நம்பர் இருந்திருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு முன்னாடி 4 நம்பர் இருந்திருக்கும், பின்னாடி 4 நம்பர் இருந்திருக்கும். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர்ஸ் இருந்திருக்குமா. மொத்தமாக 9 நம்பர்னால் சென்டர் நம்பர் தான் ஆவரேஜா. அப்போ சென்டர் நம்பர் 51. ஸோ மொத்தம் 9 நம்பர்னால் இங்கே 4 நம்பர் ஆட் பண்ணுங்கள். 53, 55, 57, 59. ஸோ அப்போ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா 49, 47, 45, 43. ஸோ அப்போ இதோட ஆவரேஜ் தான் எவ்வளோனா 51. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம அந்த சீரியஸாக கண்டுபிடிச்சாச்சு. த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் ரிமூவ்டு. அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 59. இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட்டிங் இன் ஆவரேஜ் ஆஃப் என்ன அப்படி ரீப்ளேஸ்டு பை எக்ஸ். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்னா என்னது, இப்போ ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நம்பர் சேஞ்ச் ஆகாது. அப்போ டேரெக்டாக வந்து அந்த சேஞ்சுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான். அப்படியே டக்குன்னு சப்பையாக சம்ம முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரிசல்ட்டிங் நம்பர் இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 53. ஆல்ரெடி இந்த ஆவரேஜ் எவ்வளோ 51. இப்போ என்னவா மாறி இருக்குது 53. அப்போ 2 கூடி இருக்கா. அப்போ 2 கூடுறதுக்கு யார் காரணம், ஸோ ரீப்ளேஸ் பண்ணவன் உள்ளே போட்டவன் பார்த்தீங்க அப்படின்னா பல்கான பர்சன். ஓகேவா, உள்ளே போட்டவன் அப்படின்னா பல்கான பர்சன். அப்போ எவ்வளோ பல்க் அப்படின்னா 2 கூட்டியிருக்கான். அப்போ ஒருத்தனுக்கு 2 கூட்டியிருக்கான். அப்போ 9 பேருக்கு எவ்வளோ கூட்டியிருக்கான் 18 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட்டியிருப்பானா. அப்போ ரீப்ளேஸ் பண்ணது 59. அவனுக்கு பதிலாக 77ங்கிற வெயிட்டில் இருக்க ஒரு பர்சன், அதாவது 18 kg எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு பர்சனை போட்டிருந்தா தான் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 77 வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77. ஓகேவா, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 77. ஸோ அப்போ இந்த பையனை ரீப்ளேஸ் பண்ணதுனால நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 77 வந்திருக்கு.
clear? So moving on to next question. ரொம்ப ஈஸி தான் மக்களே. ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு சால்வ் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ ஹோம்ஒர்க் போட்டு ஸோ கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் போடுங்க. ஸோ இன்னும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 6வது கொஸ்டினை போடாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 இல்லை 5. ஓகே, டன். 5. ஸோ 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப ஈஸி மக்களே. ஓகேவா, கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ரொம்ப ஈஸி. என்ன சார் ஈஸி கஷ்டம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ப்ராபபிலிட்டி உங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இருக்கிறதுலே சிம்பிளான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ. ஓகேவா, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ. ஸோ டிசைர் நமக்கு என்ன வேணுமோ டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கிடச்சிரும் மக்களே. இப்போ இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஏ குயின். அப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஏ குயின் given that it is either a face card or hot. ஸோ ஒன்று ஹாட்டாக இருக்கணும் அரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கார்டாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு கார்டு தானே சார் எடுக்கிறோம், அப்புறம் ஏன் குயினை தாண்டி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம குயினை தான் மக்களை எடுக்கணும். ஃபஸ்ட்டு குயினை எதுலேருந்து எடுப்போம், இப்போ இதோட கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஏ குயின், இதோட கொஷின் மார்க் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குயின் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்ப்போம். அப்போ குயினோட நமக்கு என்ன தேவை, குயின். அப்போ எத்தனை குயின் இருக்கும், 4 குயின் இருக்கும். அப்போ 4 குயின் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ, 52 கார்டு. ஸோ அப்போ இதை போட்டிங்க அப்படின்னா 1/13ங்கிறது ஆன்சராக வந்துடும். சல்பியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் மக்களே. ஆனால் இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த குயினை தாண்டி ஒரு கொஷின் இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஏ குயின். இட்டுனா சிங்குலரு, அப்போ ஒரு கார்டு தான் எடுக்கிறான். ஆனால் திரும்ப ஏன் கொஷினை கொடுத்துருக்கான் அப்படின்னா இது பேர் தான் மக்களே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன ராசா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 52. இப்போ நம்ம 52 கார்டை பார்த்திங்கன்னா கீழே போடக்கூடாது. அந்த 52 கார்டில் இருந்து இவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்க கார்டை மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே போடணும். புரிஞ்சுதா, அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான், அந்த கண்டிஷனில் இருக்க கார்டை மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே போடணும். ஓகே, டன். புரிஞ்சுதா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், குயினை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்போ எத்தனை குயின் இருக்கும், 4 குயின் தான் இருக்கும். கிவன் தட் இட் இஸ் ஏ ஃபேஸ் கார்டு ஆர் ஏ ஹாட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் கார்டு எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 4 கார்டு இருக்கும் 3 கார்டு இருக்குமா மக்களே. அப்போ மொத்தம் 4 ஷேப்பு. அப்போ ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 12 கார்ட்ஸ். இப்போ ஃபேஸ் கார்டு மொத்தமாக 12. ஹார்ட்டில் மொத்தமாக எத்தனை கார்டு இருக்கும், 13 கார்டு இருக்கும். ஹார்ட்டில் மொத்தமாக 13 கார்டு. இப்போ இதில் எதையாவது டபுள் கவுண்ட் பண்ணிட்டேனான்னு பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டபுள் கவுண்டிங் ஷுட் நாட் பி தேர். அப்போ டபுள் கவுண்ட் பண்ணிட்டேனான்னு பாருங்கள். ஆமாம், டபுள் கவுண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஹார்ட்டில் இருந்த 3 ஃபேஸ் கார்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுலேயும் கவுண்ட் ஆகிருக்கு, இதுலேயும் கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா எடுக்கணுமா. ஸோ அப்போ டோட்டலாக ஒன்று இதுலேருந்து எடுத்துருங்க, ஆல்ஸ் இதுலேருந்து எடுத்துருங்க. ஸோ அப்போ இதுலேருந்து எடுத்துட்டோன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 10 கார்டு தான் ஹார்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஃபேஸ் கார்டு ஒரு 12. அப்போ மொத்தமாக 22 கார்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனுக்குள்ளே வருது. அப்போ கண்டிஷனுக்குள்ளே எவ்வளோ கார்ட்ஸ் வருது, 22 கார்டு மட்டும்தான் வருது. அப்போ அதே ஸ்டெப்பு தான். ஸோ மேலே எத்தனை குயின் நமக்கு தேவை. அப்போ எத்தனை குயின், 4 குயின். எத்தனை கார்டு மொத்தமாக கண்டிஷனுக்குள்ளே வர்றது 22 கார்டு தான். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2/11. அவ்வளோதான் மக்களே. ஸோ நமக்கு கண்டிஷனுக்குள்ளே வர நம்பர்ஸை மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுதா எல்லாருக்கும். ஸோ அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான், அந்த கண்டிஷனுக்குள்ளே எடுக்கணும். ஸோ இதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், என்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 5? ஓகேவா, 5ங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, கெட் பண்ணுறதுக்கு 5ங்கிற நம்பரை கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் 5 ஒரு வாட்டி இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6. ஓகேவா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 5 இஸ் என்ன அப்படின்னா 1/6. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 கிவன் தட்னு வந்துருச்சுன்னா அது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இட் இஸ் ஏதோ ஆகுது. given that it is a prime number. ஓகேவா, given that
இந்த சைடு போவேணாம். given that it is a prime number. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ நம்ம என்ன பண்ணோம், given that கண்டிஷன் கொடுத்தா கீழே டோட்டலை போடக்கூடாது, கண்டிஷனில் வர்றது மட்டும்தான் போடணும். அப்போ 5 எத்தனை இருக்குன்னா இப்போயும் 1 தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர் என்னென்ன இருக்குது, 2 இஸ் எ ப்ரைம் நம்பர், 3 இஸ் எ ப்ரைம் நம்பர், 5 இஸ் எ ப்ரைம் நம்பர். அப்போ 3 ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/3. புரிஞ்சுதா? ஸோ கிவன் தட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடணும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான், ஒன்று ஃபேஸ் கார்டாக இருக்கணும், ஆர்எஸ் கார்டாக இருக்கணும். ஃபேஸ் கார்டு எத்தனை மொத்தமாக 12 ப்ளஸ் ஃபேஸ் கார்டில் 3 கார்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்க 10 கார்டு. அப்போ 22 கார்டு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்பவே ஈஸியான டாப்பிக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூந்து விளாட்லாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. அதான் நான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசான கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ இந்த ஆலிபோர்டு சீரியஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே கொண்டு போக போகிறோம். ஸோ யாராவது ஆலிபோர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். ஸோ அதர் செஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது தெரியும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ கோஆர்டினேட் அண்ட் ப்ராபபிலிட்டி கொண்டு வாங்க ப்ரோ. கண்டிப்பாக கொண்டு வரலாம் ப்ரோ. ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு ஷெடியூல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு 1 வீக் போச்சு அப்படின்னா கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷனை கொண்டு வரலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ தேங்க்யூ கோஸ்ட் ப்ரோ. ஸோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே.